ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்ட் பிக்கப் ஆயிடுச்சு. அதாவது எங்கேயோ போயிடுச்சு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்க், சானிடைசர்ஸ், அடுத்த விஷயம் என்னன்னா கொரோனா வேக்சின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் டிமாண்ட்ல இருக்கு. சில விஷயங்களுக்கும் வந்து டைரக்ட் டிமாண்ட் இல்லைனாலும் இன்டைரக்ட் டிமாண்ட் இருக்கு. என்னென்ன விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ், ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து டிமாண்ட் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால பல மடங்கு அதிகமாக இருக்கு. அதுல ஒரு விஷயமான ஹெட்ஃபோன்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த சின்ன ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை காதில் மாட்டோம்னா அவ்வளோதான், தலைவலியே வந்துடும். எனக்கு உங்களுக்கு ஒருவனா அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்க, இதெல்லாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா ஹெட்செட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது கொஞ்சம் குண்டா இப்படி நம்ம மாட்டிப்போம். அது வந்து நிறைய டைப்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கம்பெனிலாம் சோனில இருக்கு, டிஜிடெக்ல இருக்கு, ஜீப்ரானிக்ஸ்ல இருக்கு, இந்த மாதிரி நிறைய கம்பெனில இருக்கு. ஆனா பட்ஜெட்ல ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அந்த மாதிரி பட்ஜெட் ஒரு ஹெட்செட் தான் பார்க்க போறோம். sh12 அப்படிங்கிற ஒரு ஹெட்செட்டை பார்க்க போறோம். இந்த ஹெட்செட் எப்படி இருக்கு, பேட்டரி பேக்கேஜ் எப்படி இருக்கு, இதுல மைக் இருக்கா இல்லையா, இந்த ஹெட்செட் வந்து போடுறதுனால காது வலிக்குதா இல்லையா, இந்த ஹெட்செட்டையும் மற்ற ஹெட்செட்டையும் கம்பேர் பண்ணா என்னென்ன அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது நம்ம சேனலோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு அன்பாக்சிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அன்பாக்சிங் தான். பட் இருந்தாலும் யூஸ் பண்ண ஒரு அன்பாக்சிங். சிம்பிளாக வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த ப்ராடக்டை நான் ஏற்கனவே பிரித்து ஒரு வாரம் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஆன்லைன் கிளாஸுக்கும் சரி, படம் பார்க்கறதுக்கும் சரி, இல்லை பாட்டு கேட்கறதுக்கும் சரி. பட் இருந்தாலும் பிரித்து யூஸ் பண்ணதை திரும்பவும் பேக் பண்ணி இங்கே பாருங்கள் ஸ்டாப்லர் அடித்து புதுசு மாதிரி காமிக்கிறேன். இது ஒரு ஃப்ராடான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு அன்பாக்சிங் ஃபீலை கொடுக்கலாமே அப்படிங்கிறத இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஏன் வந்து யூஸ் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ மட்டும் போடுறேன்னா, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ஏற்கனவே நான் ஒரு ஹெட்ஃபோன் வந்து போட்டிருந்தேன், sh12 அப்படிங்கிற ஒரு ஹெட்ஃபோன், நாய்ஸ் பிராண்ட். இது அதை வந்து நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, ப்ரோ இந்த ரிவ்யூ வீடியோ போடுறத விட ரிவ்யூ பண்ணிட்டு அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் அது லாஜிக்கலாக சரியில்லை அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இந்த வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பிரிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் போட்டிருக்கு, எங்கே வந்திருக்குன்னு இதை நான் பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க போகலாம். இந்த ப்ராடக்ட் வரும்போதே இந்த டப்பா வந்து கசங்கி தான் வந்துச்சு. காரணம் ஏன்னா இது வந்து டெல்லியிலேருந்து வந்துச்சாமா, அதுக்குள்ளே போட்டு நசுக்கிட்டாங்க. ஸோ உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு எதுவும் ஆகலைனாலும் டப்பா வந்து நல்லா அடிபட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பெஷலைசேஷனையே வந்து 10 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 8 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இதோட பேர் வந்து sh12 வயர்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நாய்ஸ் பிராண்ட் வந்து ட்ரூலி வயர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்களோ இவங்க வந்து ஒயர்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு சைனா ப்ராடக்ட் தான், நல்லாவே தெரியும். அப்புறம் ஃபீச்சர்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, லெசன் டு மியூசிக், மைக்ரோ சேனல் சாட், அப்புறம் வந்து மேக் அ டெலிஃபோன் கால், அப்புறம் சினிமா, இது எல்லாமே பார்க்கலாமா. இது எல்லா ஹெட்ஃபோன்லேயும் பண்ண முடியும். ஹெட்ஃபோன் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டை வெளியில் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டப்பாவை பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன யூஎஸ்பி கேபிள் மட்டும் தராங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. நான் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்கிறேன். அந்த டிப் என்ன அப்படின்னா, தயவுசெய்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கேபிளை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நார்மலான யூஎஸ்பி கேபிளும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கேபிளை நீங்கள் வந்து இதில் ப்ளக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, உங்களுக்கே தெரியும். ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக எடுக்க முடியுது. மற்ற கேபிளில் நீங்கள் சொருகுனீங்கன்னா அது உள்ளே போகும்போது அப்படியே அழுத்தி வந்து அதை உள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அப்படி போகிறதுனால இந்த ஸ்லாட் வந்து ஃபியூச்சரில் தேஞ்சு போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட் தான். ஸோ தயவுசெய்து இது கிளியிற வரைக்கும் இதே யூஸ் பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படித்த ஃபீச்சர்ஸே தான் சொல்லியிருக்காங்க. sports.ht மியூசிக் ஒயர்லெஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டு பேரே sh12 தான். ஸோ நானும் தேடி பார்த்தேன், வேறு ஏதாவது பேர் இருக்குமோ, இது மாடல் நம்பராக இருக்குமோன்னு பார்த்தேன். இதோட பேரே அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் பின்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. காஷன், கம்பெனி வில் நோ லாங்கர் கேரண்டி த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வாரண்டி ஆஃப் த யூசர் அட்டம் டு இன்ஸ்பெக்ட் அண்ட் மாடிஃபை திஸ் ப்ராடக்ட் இன் எனிவே. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, வாரண்டி இருக்குது, பட் கம்பெனி வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் வாரண்டியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இது இன்ஸ்பெக்ட் பண்ணுறேனோ இல்லை மாடிஃபை பண்ணுறேனோ இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வாரண்டி வில் நோ லாங்கர் அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாரண்டி அப்ளை ஆகாதுங்கிறாங்க.
அப்புறம் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் டிசைன் சப்ஜெக்டட் டு பாசிபிள் மாடிஃபிகேஷன் வித்தவுட் எனி நோட்டீஸ் தான் நினைக்கிறேன், அந்த நோட்டீஸ்னு கொடுத்துட்டாங்க. வித்தவுட் நோட்டீஸ் டியூ டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த விதமான மாடிஃபிகேஷன்ஸையும் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூல். அதுக்கப்புறம் வார்னிங், adjust headphone sound to the proper volume. Loud sound may damage your ears. For traffic safety, never use the headphone while riding a bicycle, motorbike, or while driving a car. It is dangerous to increase the sound volume too much because you cannot hear extreme sounds. Take great care about the traffic around you. சிம்பிளாக வந்து சொல்கிற ப்ரிகாஷன் என்னென்னா, நீங்கள் வந்து இதோட எப்பயுமே வந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி வால்யூம் அதிகப்படுத்தினீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு அலாரம் காமிக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வால்யூமை ரைஸ் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா காது கெட்டு போயிடும், உங்களோட இயரிங் ப்ராப்ளம்ஸ் வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் காதுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோனை போட்டுட்டு ரோட் டிராஃபிக்கோ இல்லை பைக்கோ இல்லை காரோ ஓட்டுறதை வந்து அது வந்து தப்பான ஒரு விஷயம், பண்ணக்கூடாது. ஸோ அதுதான். ஸோ இந்த ஹெட்ஃபோனை வந்து நம்ம இப்படி வந்து சுருட்டி வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி வைக்கிறது. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். இதை வந்து இவ்வளோ தூரம் வந்து, அதாவது சில பேர்த்துக்கு தலை பெருசாக இருக்கும், காது பெருசாக இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ பெருசு இருந்தால் தான் சரியாக இருக்கும். எனக்கு நார்மலாகவே இவ்வளோ பெருசு போட்டால் தான் வந்துமே பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் ஸ்டீரியோ டைனமிக் ஹெட்ஃபோன்ஸ் sh12 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது லெஃப்ட் சைடு, திரும்ப ரைட் சைட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஸ்டீரியோ டைனமிக் ஹெட்ஃபோன்ஸ் ரைட் சைட் sh12. ஸோ இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் வந்து அப்படியே நீங்கள் இருங்க, நான் இன்னொரு ஹெட்ஃபோன் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து தலை மேலே இருக்கும்போது இது ஸ்பான்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்குது. அதனால் அழுத்தி நல்லா விளையாடலாம். ரெண்டாவது பெருசாக தலையை பிடிச்சி தலைவலி வரதில்லை. அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர், நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் கண்டிப்பாக இதுக்கு. நான் இருங்க இன்னொரு ஹெட்ஃபோன் காமிக்கிறேன். அதில் இருக்கிற ஃபீச்சருக்கும் இதில் இருக்கிற ஃபீச்சருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ஹெட்ஃபோனு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த மாதிரி தான். இதில் வந்து வெறும் பிளாஸ்டிக் பேக் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த காது கிட்ட போகிற இந்த இயர் பேட்ச் செம்ம சாஃப்ட், ரொம்ப சாஃப்டான ஒரு ப்ராடக்ட்டு. இதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அழுத்தும் போதே வந்து ஒரு சின்ன உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது, பட் இருந்தாலும் ஒரு பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது வந்து இதோட சவுண்ட் கிளாரிட்டி. அதுக்கு முன்னாடி பேட்டரி பேக்கப் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அது வந்து கன்ஃபார்ம் ஷுர். சார்ஜ் ஆகிடுச்சா ஆகலையாங்கிறது எப்படி பார்க்கலான்னா, சார்ஜ் போட்ட உடனே இந்த லைட்டு வந்து ரெட் கலரில் வந்து எரியும். சார்ஜ் ஆகி முடிச்சிருச்சுன்னா இந்த ரெட் கலரில் எரிஞ்சிட்டு இருந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், சார்ஜுக்கு போட்டவுடனே இந்த ரெட் கலரில் எரியும். சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இந்த ரெட் கலரில் எரிஞ்ச லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஹெட்ஃபோனை வந்து இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா இந்த லைட் வந்து ப்ளூவாக எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ளூவாக எரியுது. ப்ளூடூத்தோடு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பிளிங்காய் எரியறது வந்து அப்படியே ஸ்டேபிளாக எரிய ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து அணையாமல் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ப்ளூடூத்தோடு இதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் சவுண்ட் குவாலிட்டிக்கு. இதோட பேட்டரி பேக்கப் நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மினிமம் 3 மணி நேரம் வருதுங்க. என்னோட ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து 3.5 மணி நேரம் ஷெட்யூல், அதை தாண்டியும் இது வருது. ஸோ நீங்கள் மினிமம் எஸ்டிமேட் பண்ணணும்னா 3 மணி நேரத்துக்கு கம்மியாக இது வரதே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ sh12 வந்துருச்சு. இதை கனெக்ட் பண்ணோன்னா இதில் ஒரு சவுண்டு கேட்கும், உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால சைனாவில் தான் வந்து கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸில் தான் கேட்கும். ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு வேர்டு சொல்லுவோம், அதை நான் சொன்னேன்னா. அப்புறம் வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு கேட்கும். ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு கேட்கும். இது என்ன வேர்டுன்னு சத்தியமாக வந்து யாருக்குமே புரியாது, சைனீஸ் தெரிஞ்சவங்களை தவிர. அது வந்து ஒரு கிளாரிட்டி. இப்போ நான் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், மைக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டே ப்ளே பண்ணுறேன். அந்த சாங்கோட இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஆடாக போட்டு தள்ளுறாங்க. அதே மாதிரி இந்த ஆடை ஸ்கிப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதை விட்டு வெளியில் வந்துட்டு திரும்பவும் இதை போட்டிங்கன்னா அந்த ஆடு வராது. இது வந்து ஒரு நல்ல டிப்பு தான். ஸோ இது வந்து இதோட ஃபுல் சவுண்டு. ஸோ அப்படியே சவுண்டை கிராஜுவலாக குறைக்கிறேன். சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பட்ஜெட் பெஸ்ட் ஹெட்ஃபோன்னு நான் ரிவ்யூ பண்ணுவேன். நான் சில ப்ராடக்ட்ஸை வந்து தெளிவாகவே சொல்லிடுவேன். என்னென்னா கேவலமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சில ப்ராடக்ட் தெளிவாக சொல்லிடுவேன். இது வாங்கின உடனே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ சீப்பாக இருக்கே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 தான். ஸோ இவ்வளோ சீப்பாக இருக்கே, குவாலிட்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த விதமான டிஃபெக்ட்ஸும் இல்லை. இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன். என்ன ப்ராப்ளம்னா, இது கனெக்ட் ஆகிருக்கும்போது மேலே இந்த இடத்துல வந்து பேட்ரி, அதாவது வந்து இது ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் தெரியுது. அது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன மைக் சிம்பிள் மாதிரி இருக்குது. அது என்ன அர்த்தம்னா பேட்ரி. இதோட பேட்ரி மட்டும் விட்டு விட்டு காமிக்கும். எப்படின்னா, நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே 90% காமிக்கும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து 100% காமிக்கும், திரும்பவும் 80% காமிக்கும், திரும்பவும் 100% காமிக்கும். இந்த மாதிரி விட்டு விட்டு காமிக்கும். பட் இருந்தாலும் பேக்கேஜ் வந்து குறையறதில்ல. 3 மணி நேரத்துக்கு மேலே தான் வருது. அது வந்து ஒத்துக்கலாம். ஜென்ரலாகவே வந்து 3 மணி நேரம் தான் வந்து நான் வந்து ஒரு அஷ்யூம் பண்ணுற லிமிட். நல்ல ஒரு ஹெட்ஃபோன்னா அட்லீஸ்ட் 3 மணி நேரம் வரணும். அது இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்னா கண்டிப்பாக வரணும். இதை நிறைய பேர் வந்து பிரித்து காமிப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பிரித்தா சில ப்ராடக்ட் வந்து செட் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ஹேர் ட்ரிம்மரை வந்து பிரிச்சுட்டேன். எதுக்குன்னா அதை பிரித்து க்ளீன் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் அதை செட் பண்ண முடியல. அந்த கடையில் போய் கேட்டால் உங்களை யார் பிரிக்க சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இதை பிரித்து தேவையில்லாமல் ரிஸ்க் பண்ணிக்க நான் விரும்பலை. ஸோ எனக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான எல்லா விஷயத்தையுமே நான் ரிவ்யூவாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி வந்தாலுமே இல்லை ஒரு அட்வான்டேஜ் வந்தாலும் அதை நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டாவது, இந்த ப்ராடக்ட் நீங்கள் அமேசான்லேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 year 6 months வந்து வாரண்டி தராங்க. பட் அந்த 6 months வாரண்டி வந்து கண்டிப்பாக சில இடத்துல கிளைம் பண்ண முடியறதில்ல. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு 1 week ஒரு 7 to 8 days யூஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் எந்த விதமான டிஃபெக்ட்ஸும் வரலை. நான் ஏதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சா அதை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக். சைனோரா.